வணக்கம். நான் ஆல்பர்ட் ஸ்டாலின், மாநில ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சி, மயிலாப்பூர் தொகுதி. இந்த பிஸ்மின்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி என்ன வேலை பண்ணியிருந்திருக்காருன்னா, பணத்தை வாங்கின்னு படங்களை ஓட வைக்கிறதோ, பணத்தை வாங்கின்னு விமர்சனம் பண்ணி ஒரு படத்தை ஓடாம பண்ணி அந்த தொழிலை நஷ்டம் பண்றதோ, இல்ல ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகிய பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுடைய மார்க்கெட்டை டவுன் பண்ற வேலையை பண்ணியிருந்தாரு. இதை இப்போ அரசியல்ல செய்யறதுக்கு இந்த டிவிக்கு எப்படி சமூக ஊடகங்களை பயன்படுத்தி ஆட்சியை பிடிச்சதோ அதே போல அதே ஃபார்முலாவை ஆட்சியை தொடர்றதுக்கு 5 ஆண்டுகள் தொடர்றதுக்கும் தன்னை எதிர்க்கிறவர்களை வீழ்த்துறதுக்கும் இந்த யுத்திய பிஸ்மி போன்ற ஒரு சில எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்படுகின்ற தெருநாய்க்களை கொண்டு இந்த தாவேக்கா வேலை செஞ்சுன்னு இருக்கு. நாங்க பண்ற ஒரே தப்பு, நாம் தமிழ் கட்சியை சார்ந்த நாம பண்ற ஒரே தப்பு, அது எந்த பாசறையா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பேசுறவங்கள அவதூறு பரப்புறவங்கள அவதூறுக்கு பிறந்தவனுங்கள நாம வீட்டுக்கு போய் அடிக்காம விட்டு இருக்கோம். அண்ணன் சீமான் 100 கோடி வாங்கிட்டாரு, காரு அந்த இது பணத்துல வாங்கிட்டாரு. அம்பா சமுத்திர திமுகவோ அதிமுக சேர்ந்து அவரை நிக்க வைக்குது. நீ 100 கோடி என்ன குடும்போ பக்கத்துல இருந்து வாங்கினாலா? ஏய், காரு ஒரு வெளிநாட்டு காரு இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கு சரியா டாக்ஸ், ரோட் டாக்ஸோ அதுக்கான டாக்ஸோ கட்டல, உள்நுழைவு டாக்ஸ் கட்டல அப்படின்னு சொல்லி விஜய் மேல வழக்கு இருக்கு. அதை பத்தி பேச உனக்கு துப்பு இருக்கா? தான் நடிச்ச படத்துல அதுக்கான வரியை சரியா கட்டல அப்படின்னு விஜய் மீது ஒரு வழக்கு இருக்கு. அதை பேச உனக்கு தைரியம் இருக்கா? தாவேக்கா வரதுக்கு முன்னாடி திமுக என்ன பண்ணாங்க? சீமான் பிஜேபியோட பி டீம். இப்ப தாவேக்கா என்ன பண்றாங்க? சீமான் டிஎம்கேவோட பி டீம். இவங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை தான் பண்றாங்க. சீமான் என்ற மனிதர், அவருடைய கொள்கை, அவருடைய தத்துவம் மேல வந்துட்டா தமிழ்நாடு முன்னேறிடும், மக்கள் திருந்திடுவாங்க. இதை ஒரு நாளும் நம்ம செய்ய விடக்கூடாது அப்படின்ட்டு அது பிஜேபியா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, தாவேக்காவா இருந்தாலும் சரி, இதர அல்லு சில்லற கட்சிகளா இருந்தாலும் சரி, இதை தெளிவா செய்யறாங்க. நீங்க பாருங்க, அண்ணன் சீமான் அவர் ஏன் முன்னேற விட மாட்டாங்க? அவர் யாருக்கு எதிராக இந்த விஷயத்தை செஞ்சுன்னு இருக்காங்க? நீங்க தொடக்கத்துல பாத்தீங்கன்னா இந்திய தேசத்திற்கு எதிராக திராவிடம், திராவிடத்திற்கு எதிராக அது சில சில சாதி கட்சிகள் வந்தது. திராவிடத்தை மொத்தமா ஒழிக்கணும் தமிழ் தேசியம் ஒரு கட்சி வந்தது. நாம அண்ணன் சீமான் இந்திய தேசியத்தை, போலி திராவிடத்தை, திருட்டு திராவிடத்தை இதை ஒழிக்கணும் அப்படின்ட்டு பெரும் முயற்சி எடுத்து திமுக அதிமுகவோட ஊழல் வெளிப்படுத்தி அவங்க நமக்கு செய்த துரோகங்கள், தமிழருக்கு, தமிழர் நிலத்துக்கு, தமிழர் உரிமைக்கு எதிராக அவங்களுடைய துரோகங்களை தோலுரிச்சு காட்டி, காங்கிரஸ் பிஜேபி துரோகங்களை தோலுரிச்சு காட்டி இவங்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது தமிழர்கள் அப்படின்னு ஒரு நிலையை உருவாக்கி அப்படி வைக்கும் போது தன்னுடைய திரை பிம்பத்தை, தன்னுடைய திரை கவர்ச்சியை வச்சு அந்த மொத்த வாக்குகளையும் பொய்யான அவதூறுகளை அண்ணன் சீமான் மீது பரப்பி சமூக வலைத்தளங்களின் உதவியோடு, பிஸ்மி போன்ற எலும்பு துண்டுகளுக்கு ஆசைப்படுகின்ற தெரு நாய்க்களின் உதவியோடு மொத்த வாக்கு சுருட்டி எடுத்துன்னு போயிட்டான். இதுல தோத்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் கிடையாது. இதுல ஏமாந்தது நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமானோ கிடையாது. இதில் தோல்வி அடைந்தது, இதில் ஏமாந்தது பொதுமக்களாக நீங்கள். அவன் உங்களைதான் ஏமாத்தி இருக்கான். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி, தன்னுடைய திரை கவர்ச்சியை பயன்படுத்தி, சமூக வலைத்தளங்கள்ல ஆபாசமாக பதிவிடுகிற பெண்களை பயன்படுத்தி உங்களோட வாக்குகளை அறுவடை செஞ்சு ஒரு பொய்யான அரசியலை, தமிழர் நிலத்துக்கு, தமிழர் உரிமைக்கு எதிரான ஒரு அரசியலை இந்த தாவேக்கா நடத்தி கொண்டிருக்குது. பரந்தூர் விமான நிலையம் இவன் கைவிட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? நீட்டை நிறுத்திடுவான்னு நினைக்கிறீங்களா? ஹைட்ரோ கார்பனை தடை பண்றான்னு நினைக்கிறீங்களா? 8 வழி சாலைக்கு எதிராக இவன் போராடுவான்னு நினைக்கிறீங்களா? ஜல்ஜீவன் திட்டம் எடுத்துன்னு வந்தாச்சு, கையெழுத்து போட்டாச்சு. பாஜகவோட புதிய கல்விக் கொள்கை எடுத்துன்னு வந்தாச்சு, கையெழுத்து போட்டாச்சு. எப்படி நீங்க நம்புறீங்க? அண்ணன் சீமான நம்பாத நீங்க இந்த விஜய் எப்படி நம்புறீங்க? என்ன காரணத்துக்கு நம்புறீங்க? இந்த பிஸ்மி போன்ற நாய்களின் பேச்சுக்காகவா? அது எப்படி அண்ணன் சீமான அம்பா சமூகத்துல திமுகவும் அதிமுகவும் நிறுத்துறாங்க? கொஞ்ச நாச்சும் அரசியல் புரிதல் இருக்கிறவன் இதை பத்தி இப்படி பேச மாட்டான். நல்ல அரசியல்ல பார்த்து பழகி நேர்மையான விமர்சனம் செய்யறவன் இத பேச மாட்டான். அண்ணன் சீமான் எப்படி ஏத்துப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல திமுகவோ அதிமுகவோ எப்படி ஏத்துப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க?
இப்படி பொது வேட்பாளரா அண்ணன் சீமானை திமுகவோ அதிமுக நிறுத்தினா அது விஜய்க்காக பலமா போய் சேரும். அது எப்பவுமே திமுகவோ அதிமுகவோ ஆளுங்கட்சி இருக்கும் போது இடைத்தேர்தலில் போட்டியிடாது. அது முன்வைக்கிற ஒரே வார்த்தை என்னன்னா, ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிப்பாங்க, வழி விட்டுருவாங்க ஆளுங்கட்சி வின் பண்ணிட்டு. ஆனா இதுவரை 2016 இருந்து 2026 வரை எந்த தேர்தல் நடந்தாலும் அதுல நாம் தமிழ் கட்சி உறுதியா போட்டிட்டு இருக்கு, தனித்து போட்டி இருக்கு. இந்த தேர்தல் அறிவிப்பு தேர்தலில் தோல்வின்னு வந்த பிறகு மே 18 மேடையில் ஏறிய அண்ணன் சீமான் சொன்னது, நாடாளுமன்ற தேர்தலிலும் நாம் தமிழ் கட்சி தனித்து போட்டி. அப்படி இருக்கிறதா அம்பா சமூகத்துல மட்டும் உங்ககிட்ட போய் ஆதரவு கேட்க போறாரா? நாம் தமிழ் கட்சியின் எதிர்ப்பே திராவிட எதிர்ப்பு தான், இந்திய தேசிய எதிர்ப்பு தான். இப்ப மேலும் ஒண்ணு சேர்த்து இருக்கோம், திரை கவர்ச்சியை எதிர்க்கிறோம். திரையில நடிச்சா மட்டும் அரசியல் தலைவரா ஆகிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்க்கிறோம். மக்கள் மனசுல இருந்து அதை அப்புறப்படுத்தணும்னு இப்ப தொடர்ந்து வேலை செய்ய போறோம். மூன்றாவது எதிரி திரை கவர்ச்சி எங்களுக்கு. இதை நீங்க பாருங்க, எந்த கட்சி வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் அண்ணன் சீமானை எப்படி வீழ்த்துவது என்றுதான் முதல்ல யோசிக்கிறான். அப்படி அவன் யோசிக்கிறானா, அவன் முழு சிந்தனையில முழு செயல்ல அவனுக்கு பின்னாடி இருந்து பிஆர் ஒர்க் ப்ரமோஷன் ஒர்க் பண்ணித்தர இந்த நாட்டிற்கு கேடு விளைவிக்கிற இந்த ப்ரமோஷனோட ஹெட் இருக்கான்ல, அவன் முதல்ல தாக்க சொல்வது அண்ணன் செந்தமிழ் சீமானை மட்டும்தான். இந்த தேர்தலில் தொடக்கத்துல இருந்தே அவங்க ஒரு வேலை செஞ்சாங்க, அண்ணன் செந்தமிழ் சீமானை தவறா காட்டிட்டா மக்களுக்கு உணர்த்திட்டா நாம வென்றிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் வச்சு மிகவும் அவதூறான பொய்யான பரப்புரைகளை மக்களிடையே கொண்டு சென்றாங்க. அண்ணன் சீமான் இந்த மக்களை ரொம்ப நம்பினாரு. இந்த மக்கள் தமிழக மக்கள் அரசியல் புரிதல் இருக்கிறவங்க ரொம்ப நம்பினாரு. ஆனா இந்த மக்கள் ஒரு திரை கவர்ச்சிக்கு ஏமாந்து, பொய்யான அவதூறுக்கு ஏமாந்து, சமூக வலைத்தளங்கள்ல பொய்யாக பரப்பப்படுற செய்திகளை நம்பி, எது ஒன்று ஆராய்ந்து அறியாம அந்த பொய் பரப்புரைகளை நம்பி, இந்த பிஸ்மியும் போடுற ஆட்களோட பொய் பரப்புரையை நம்பி இப்படி ஏமாந்து போய் வாக்கு செலுத்துவாங்கன்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல, கனவுலையும் நினைச்சு பார்க்கல. நாம இவ்வளவு நல்ல திட்டங்களை சொல்றோம், ஆனா இதுல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, அண்ணன் சீமான் யாருக்கு எதிராக இந்த அரசியலை செய்யறார்? இந்திய தேசியம், திராவிடம், இப்போ திரை கவர்ச்சி, இதற்கு எதிரான ஒரு அரசியலை செய்யறார். அது மட்டும் இல்லைங்க, அண்ணன் செந்தமிழ் சீமான் பெரும் முதலாளிகளுக்கு எதிராக, கார்பரேட்டுகளுக்கு எதிராக, நம்முடைய வளங்களை மனித ஆற்றலை கொள்ளையடிக்கின்ற கார்பரேட்டுக்கு எதிராக இந்த அரசியலை செய்கிறாரு. முதலில் அண்ணன் சீமானை முதலில் நின்று எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பது கார்பரேட் நிறுவனங்கள். அந்த கார்பரேட் நிறுவனங்களின் ஆக்டோபஸின் கைகள் தான் இந்த விஜய், இந்த திமுக, இந்த பிஜேபி, இந்த காங்கிரஸ், இந்த சமூக ஊடகங்கள். தேர்தல் நேரத்தில், தேர்தல் பரப்புரை நேரத்தில் அண்ணன் செந்தமிழ் சீமானை முகத்தை கூட காட்டாமல், நாம் தமிழ் கட்சியின் பெயரை கூட உச்சரிக்காமல் மற்றவை என்று பதிவு செய்து எங்களை மழுங்கடித்த, எங்கள் தேர்தல் பரப்புரையை மட்டுப்படுத்திய, மக்களிடையே எடுத்துக்கொண்டு சேர்க்காத ஊடகங்கள் தேர்தல் முடிந்த பிறகு அவரை பேட்டி எடுக்க துடிப்பது எதற்கு? அவர் மீது தொடர்ந்து அவதூறுகளை பரப்புவது எதற்கு? அவரை எப்படியாச்சும் வீழ்த்தணும். கார்பரேட்டுகளின் கைகூலி இந்த ஊடகங்கள். இப்ப இது ஒரு பக்கம். இதே போல சீமான் காரு வாங்கிட்டாரு, திரள் நிதியில வாழ்ந்துன்னு இருக்காரு அப்படின்ட்டு. திரள் நிதினா உங்க வீட்டு காசை எடுத்து கொடுக்குற, உன் பணத்தை எடுத்து கொடுக்குறியா? இல்ல உங்க அம்மா உங்க அப்பா எடுத்து உங்க வீட்டுல உங்க புள்ள சேர்த்து வச்ச பணமா இது? நாங்கள் நேசிக்கின்ற கொள்கையை, தத்துவத்தை முன்னெடுத்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற எங்க அண்ணனை நேசித்து இந்த பணத்தை கொடுக்குறோம். நாங்க பொதுமக்கள்கிட்ட இருந்து வசூல் பண்ணல. எங்கள் கட்சியை நேசிக்கின்ற, எங்கள் அண்ணனை நேசிக்கின்ற, எங்கள் கொள்கையை, தத்துவத்தை ஏற்று எங்களோடு பயணிக்கின்றவர்கள் கொடுக்கின்ற நிதியிலிருந்து என்ன வேணா பண்ணுவோம். நீ யார் கேட்கறதுக்கு? உனக்கு என்ன பிரச்சனை? இதுல 100 கோடி வாங்கிட்டாரு, நீ பாத்தியா? எப்படி உங்களுக்கு தமிழ் தேசியம் பேசுறோம்னா ஒரு மஞ்சள் பைய மாட்டிக்கின்னு, ரப்பர் செருப்பு போட்டுன்னு, வேஷ்டி சட்டை போட்டுன்னு ட்ரெயின்ல பஸ்ல போனோம். நீங்க திராவிடம் பேசும்போது திராவிடத்தின் தொடக்கம் திமுக என்ன நிலைமையில இருந்தது? இவ்வளவு பெரிய கோடிகளை குவிச்சு வச்சிருக்கானே, இது காரணம் என்ன? ஐயா விஜய் வெறும் படங்கள்ல நடிச்சு மட்டுமே இவ்வளவு 1000 கோடி சேர்த்துறாரா?
அந்த படங்களுக்கு நேர்மையா வரி கட்டியிருக்காரா? வாங்கின சம்பளத்துக்கு நேர்மையா வரி கட்டியிருக்காரா? உனக்கு தைரியம் இருக்கா? கோர்ட்ல வழக்கு இருக்கு, நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, வரி கட்டலன்ட்டு. அவரு சொல்றாரு, அவர் ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறாரு விஜய். நான் நிறைய சம்பாரிச்சிட்டேங்க, எனக்கு பணம் தேவைப்படாது, நான் இது மேல எனக்கு ஆசையே கிடையாது, நான் நிறைய பார்த்துட்டேன். அப்ப அந்த டாக்ஸை கட்டிட்டு போ காருக்கு. பொதுமக்களோட பணத்துல நான் கை வைக்க மாட்டேன். உங்களை வட்ட செயலாளருக்கு 2 லட்சம் ரூபாய் வாங்கி போஸ்டிங் போடுறீங்க. இந்த தேர்தல் முடிஞ்சு உங்களோட எம்எல்ஏ எத்தனை பேர் மேல குற்றச்சாட்டு இருக்கு? பொதுமக்களை ஏமாத்தி கோடி கணக்கில் பணம் வாங்கினாங்கன்ட்டு. அது போல ஒரு குற்றச்சாட்டு நாம் தமிழ் கட்சியில யாராவது ஒருத்தர் மேல? இவங்களோட நிலத்தை அபகரிச்சிட்டாங்க, இவங்களை பொய்யா ஏமாத்திட்டாங்க, இவங்க மேல பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க, எத்தனை குற்றச்சாட்டு? நீங்க தேர்தல் முடிஞ்சு தேர்தலுக்கு அடுத்த நாளே ராயபுரத்தில் இருக்க ஒரு வட்ட செயலாளர் சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை, எவ்வளவு குற்றச்சாட்டு? இப்ப இருக்கிற கரண்ட் சிட்டிங் எம்எல்ஏ, டிவிக்கோட சிட்டிங் எம்எல்ஏ மேல எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு? அதை பேசுறதுக்கு இந்த பிஸ்மிக்கு தைரியம் இருக்கா? பேசிடுவாரா? நீங்க திமுக காலத்துல, திமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக எதிர்த்து பேசினாலே வழக்கு போட்டு கைது பண்றாங்க, இப்படி வாய் மேல பொத்தின்னு, இப்படி வாய பொத்தின்னு உங்க தலைவர் நின்னாரு. இப்ப என்ன பண்றீங்க? நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர் கைது பண்ணல, நீங்க அழுத்தத்தின் பேரில் தானே விடுதலை பண்ணீங்க. உங்களுக்கு எதிராக பேசுற எத்தனை பேர் கைது நடவடிக்கை பண்ணிருக்கீங்க? நீங்க அப்படியே யோகிய மாதிரி பேசக்கூடாது. பிஸ்மி எவ்வளவு காசு வாங்கினே அதுக்கேற்ற மாதிரி குறை, ஓரளவுக்கு மரியாதை உனக்கு. தேவையில்லாத அவதூறுகளை பரப்பி கொண்டு இருந்தா அடுத்தது பிஸ்மி இதே நிகழ்வை தொடர்ந்து இதே வேலையை செஞ்சுன்னு இருக்காருன்னா அது சட்ட ரீதியாகவும் சரி, மற்ற ரீதியாகவும் சரி. நன்றி, வணக்கம்.